guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் என்னோட ஆக்னே கேமை எப்படி வந்துட்டு கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், ஆக்னே இருந்தபோது எப்படி மேக்கப் போடலாம், நான் என்ன மாதிரியான மிஸ்டேக்லாம் பண்ணேன், என்னுடைய ஆக்னே சிவியராக வரதுக்கு கண்ணா பின்னான்னு சொதப்பினதுக்கு, ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணேன் அண்ட் இப்போ வந்து அதை ஒரு கண்ட்ரோல்லே வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய என்னுடைய வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பழைய ஓஜி வியூவர்ஸாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா என்னுடைய ஸ்கின் ஜேர்னி வந்து நீங்கள் ஆப்வியஸ்லி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. என்னுடைய ஸ்கின் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கோ த்ரூ பண்ணுச்சு, பீல்லாம் பண்ணேன், அதுக்கப்புறம்லாம் எப்படி சரியாச்சு, எப்படி க்யூர் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட வீடியோஸில் யாராவது 1-2 பேர் வந்துட்டு இந்த பிக்மெண்டேஷன் வாய் சுற்றிலாம் முன்னாடி உங்களுக்கு இருந்தது, நான் ஒரு பழைய வீடியோ பார்த்தா அதில் இருந்தது, இப்போ இல்லையே, அப்புறம் உங்கள் பிம்பிள்ஸ்லாம் எப்படி நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாக எழும்பிட்டே இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வீடியோஸில் நான் என்ன பண்ணேன், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது மார்னிங் டைம் அப்ரோப்ரியேட்டாக இருக்க மாதிரி இருக்க போது, பட் அகைன் இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் எப்போ வேணால் இதை தாராளமாக போட்டுக்கலாம். எனக்கு பிக்மெண்டேஷன் வைஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்னால, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி. அதே மாதிரி ஆக்னே இது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஒரு இன்க்ரீடியன்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்சிலிக் ஆசிட். ஸோ இந்த சால்சிலிக் ஆசிட் நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஒரு 1.5 வருஷம் முன்னாடி தான் வந்துட்டு இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஸ்கின் கேர் ரொம்ப பூம் ஆச்சு. ஸோ அப்போ தான் நானுமே ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய ரொட்டீனில் எடுத்துகிட்டு வரதுக்கு. ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ், ஓகேவா, ட்ரையல் அண்ட் எரர்ஸ். நானுமே வந்து அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். யாரும் எனக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்லி தரல. நானும் ஒரு 4-5 வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு இது கூட இதை போடணும், இது கூட இது போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அப்புறம் அதில் எது எனக்கு செட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனாலே என் மூஞ்சி வீணாக போனதெல்லாம் வந்து நிறைய நேரங்களில் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னுடைய ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஆக்னேவை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்சிலிக் ஆசிட் சீரம். இந்த மாதிரி சீரம் என்னோடய ரொட்டீனில் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி பண்ண மாட்டேன், பட் வாரத்தில் 4 நாள் அட்லீஸ்ட் ஒரு வேலையில் வந்துட்டு என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் போயிடும். சிவியராக இருந்தபோது நான் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் என்னுடைய ஃபேஸில் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான சிடிஎம் அந்த ப்ராசஸில் வந்து நடுவில் இந்த சீரம் வந்து உள்ள நான் வச்சுப்பேன் அண்ட் சன்ஸ்க்ரீன் அப்படின்றதையும் வந்து ரொம்ப முக்கியமாக போட்டுப்பேன். இன்றைக்கி நான் ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து நான் இன்கார்பரேட் பண்ண அப்புறம் என்னுடைய ஆக்னே கேமில் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்தது. அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் பேஸ் பண்ண ஸ்கின் கேர்லேயே என்னுடைய ஃபேவரட்டான பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த டெர்மாகோ. நிறைய வாட்டி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் நிறைய பிராண்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஜென்யூனாக எனக்கு பர்சனலாக எப்பயுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா த டெர்மாகோவோட தான். என்னுடைய வைட்டமின் சி சீரம் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். அதே மாதிரி சால்சிலிக் ஆசிட் கண்ணை மூடிட்டு நான் வந்துட்டு எந்த ஒரு நாளும் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த தப்பு நான் பண்ணல, அதனால நீங்கள் பண்ணிடாமல் இருந்துக்கோங்க அப்படின்றத வந்து நான் தெளிவாக வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன காமிக்க போகிறேன்னா ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு சீரம் அண்ட் ஒரு சன்ஸ்க்ரீன். இந்த சால்சிலிக் ஆசிட் அப்படின்றது வந்துட்டு ஒரு BHA, பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய ஸ்கின்குள்ளே டீப்பாக பெனிட்ரேட் ஆகி போய் அந்த ஆக்னே காசிங் பாக்டீரியா எல்லாத்தையும் வந்துட்டு அழகாக வந்து அழிக்க போது. ஃப்ரம் விதின் இது எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போது, உள்ளுக்குள்ளே இருந்தே வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரி பண்ண போகுது. அப்படின்றதுனால உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் ஃப்ரம் ரூட் க்யூர் பண்ணப்பட போகுது. நான் இவங்களோட பிராண்ட் ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அழகாக டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்ணுறது தான். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து சேஃப் அண்ட் எஃபெக்டிவும் கூட. ஆல்சோ இதில் வாசனையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இது வந்து ஒரு 1% சால்சிலிக் ஆசிட் ஜெல் டெய்லி ஃபேஸ் வாஷ். இதில் வந்து சால்சிலிக் ஆசிட் விச் ஹேசல் அண்ட் வில்லோ பேக் இருக்குது. இது மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேளை யூஸ் பண்ணலாம். இதனுடைய ஃபார்முலேஷன், இதனுடைய அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸ்கின்ல செம்ம சூதிங்காக இருக்கும். நான் வந்து ஜென்யூனாக உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் பேஸ் பண்ண மாதிரியான ப்ராடக்ட் உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து பழக்கப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷாக் மாதிரி இருக்கும், அது என்னடா இது ஏதோ டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட் கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு டக்குன்னு போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து வாஷ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் கொடுக்கறது வந்து நல்லது. நான் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு பர்சனல் டிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது தான் வந்து நம்மளுடைய ஹீரோ விஷயம் வரப்போகுது, இந்த 2% சால்சிலிக் ஆசிட். ஸோ இதில் உங்களுக்கு சால்சிலிக் ஆசிட் விச் ஹேசல் அண்ட் வில்லோ பார்க் இருக்குது. வேறு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால இப்போ ஃபேஸ் வாஷ்ன்றது அலசி போயிட போகுது. சீரம்ன்றது வந்து கான்சன்ட்ரேட்டடான வெர்ஷன் உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு அடுத்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரைக்கும் இல்லை நீங்களாக ரிமூவ் பண்ணுற வரைக்கும் நல்லா உள்ளே போய் ஒர்க் ஆக போகுது.
போகுது. அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்வேன், நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நைட் டைம் போடுங்க. மார்னிங் டைம் நீங்கள் அவ்வளோவா வந்துட்டு இதை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த சீரமும் ஆக்சுவலி நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேளையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்ல செம்ம லைட் வெயிட்டாக இருக்கும், நீங்கள் போட்டதே தெரியாது. ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 4 ட்ராப் மட்டும் போட்டுக்கோங்க. ஸ்கின்ல ஜென்டலாக பேட் பண்ணிக்கோங்க. நிறைய மசாஜ் வேலைலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பேசிக் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த மாய்ஸ்சரைசரில் பெருசாக எதுவும் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக மார்னிங் டைமில், அதாவது நீங்கள் நைட் டைம் மட்டும்தான் இந்த மாதிரி சாலிசிலிக் ஆசிட் ப்ராடக்ட்லாம் போடுறீங்க, மார்னிங் நீங்கள் போடலை அதனால் நான் சன்ஸ்க்ரீன் போடாமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு விடாதீங்க. நீங்கள் மார்னிங் வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா கூட சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. சன்ஸ்க்ரீனுக்கு நான் இந்த 1% ஹைலரானிக் ஆசிட் அக்வா ஜெல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் ஹைலரானிக் ஆசிட், வைட்டமின் இ இருக்குது. ஸோ பேசிக்லி இது ரொம்ப லைட் வெயிட்டாக உங்கள் ஸ்கின்ல சன்ஸ்க்ரீன்னு ஒரு விஷயம் நீங்கள் போட்டிருக்கிறதே வந்து தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் ஒயிட் காஸ்ட் எதுவும் கொடுக்காது. லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த ஒரு ஆயிலி ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. இதில் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது அப்படின்றதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து சூத் பண்ண போது, ஹைட்ரேட் பண்ண போது. ஏன்னா சாலிசிலிக் ஆசிட்க்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும்போது அது பேலன்ஸ் தான் பண்ண போகுது. அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹைலரானிக் ஆசிட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ஆக்சுவலி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹைலரானிக் ஆசிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஃபாக வந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது, லைக் ஒரு வைட்டமின் சி ஃபேஸ் சீரம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஹைலரானிக் ஆசிட் பேஸ் பண்ண மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்க்ரீனோ போட்டுப்பேன். அதே மாதிரி சாலிசிலிக் ஆசிட் நான் யூஸ் பண்ணும்போது நான் ஹைலரானிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அது எனக்கு ரொம்பவே சேஃபான ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருந்துட்டு இருக்கு என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில். ஸோ ஹைலரானிக் ஆசிட் அந்த ஒரு நல்ல ஃப்ரம் விதின் க்ளோ வந்து கொடுக்க போகுது. இந்த ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் வந்து என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் தினமும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது உண்டு. இந்த சீரம் மட்டும் ஒரு நாள் மாறும். நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ரெட்டினால், அப்புறம் இந்த சாலிசிலிக் ஆசிட், வைட்டமின் சி, மோஸ்ட்டாக வைட்டமின் சி ஒரு 20% தான் நைட் டைமில் வரும். மோஸ்ட்டாக வந்துட்டு மார்னிங் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த குங்குமாதி ஆயில், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் நைட் டைமில் பண்ணிப்பேன். ஸோ மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி என் ஸ்கின்னுக்கு அப்போ என்ன தேவையோ அது மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு அதை காம்பேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக இந்த சீரம் ஃப்ரம் த டெர்மாக்கோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது டெர்மாக்கோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைக்கா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோடும் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் டெர்மாக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ டெர்மாக்கோ பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக டைப் வச்சு 10,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷனில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆர்டர் வந்துட்டு இந்த டெர்மாக்கோட அஃபிஷியல் வெப்சைட் மூலியமாக போயிட்டு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் அந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு வந்துட்டு லிங்க் பண்ணப்பட போகுது. ஸோ நீங்களும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓவராலாக ஆக்னே கண்ட்ரோல் ஆகணும், ஆயிலி ஸ்கின் கண்ட்ரோல் ஆகணும், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளெமிஷஸ், டார்க் ஸ்பாட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்குறீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் பேஸ் பண்ண இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னுடைய ஸ்கின் வந்துட்டு ஒயிட் ஹெட் ப்ராப்ளம், பிளாக் ஹெட் ப்ராப்ளம்லாம் நிறைய இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான். அதையும் மீறி ஏதாவது வருதுன்னா அது ஏன்னு எனக்கு தெரியல. இங்கே ஒன்று அந்த மாதிரி தான் இது இருக்குது, இங்கே தடவை பார்த்து இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தேன், இங்கே காணாமல் போயிடுச்சு, எங்கடா போச்சுன்னு பார்த்தேன், இங்கே இருக்காது. இங்கே நெத்தியில் ஒன்று வந்தது, நான் நேற்று போட்டேன், அது போயிடுச்சு. ஸோ ஒருத்தவங்க ஸ்கின் ஒரு மாதிரி, என் மூக்லேயும் ஒன்று ஸ்டப்பனாக இருக்குது. நான் கண்டிப்பாக நோண்ட போகிறது கிடையாது. இன்னொரு இது ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன், கையை வச்சு தயவு செஞ்சு நோண்டாதீங்க. எங்கள் மூக்கு கிட்ட ஒரு பிம்பிள் ஒரு காலத்தில் ஒன்று வந்தது, அதை நான் கையை வச்சு நோண்டினேன். அது போகிறதுக்கு லிட்டரலாக எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு அந்த பிளாக் மார்க் போகிறதுக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்களா நான் நோண்டுறேன், எடுக்கிறேன், கரெக்டாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும், அழகாக க்ளீனாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுவும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.